My dear students, this is Class 12 Maths, Chapter 11, Exercise 11.3, question number 2 பார்க்க போகிறோம். The probability density function of x, f of x equal to, நல்லா கவனிங்க, இங்கே 3 இன்டர்வல் வருது நமக்கு. 0லிருந்து 1 வரைக்கும் x, f of x வந்து x, 1லிருந்து 2 வரைக்கும் 2 minus x, otherwise 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் லைனில் இந்த 3 இன்டர்வலை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது -∞ to 0 ஒரு இன்டர்வல். ஸோ இதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 தான். அடுத்து 0லிருந்து 1 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல். ஸோ 0லிருந்து 1 வரைக்குமான இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு. அடுத்து 1லிருந்து 2 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல் பாருங்கள். ஸோ இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 மைனஸ் எக்ஸு. அதர்வைஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2லிருந்து +∞ வரைக்கும் மறுபடியும் 0 தான் வரும். ஸோ இது புரிஞ்சிருந்தால் தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்வே நம்ம கொஷினுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, P of 0.2 x is greater than or equal to 0.2 and less than 0.6. இதுதான் கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் இங்கே பாருங்கள். 0.2 இந்த இன்டர்வலில் தான் வரும். 0லேருந்து 1 வரைக்குமான இந்த இன்டர்வலில் தான் வரும். ஸோ 0.2 இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம். 0.6 இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம். அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் தான் வருது. நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் டவுட்டே இல்லை, எக்ஸ் தான். அப்போ லோவர் லிமிட், அப்பர் லிமிட், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் டிஎக்ஸு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸு பவரோட ஒன்று ஆட் பண்ணோம், அதையே கீழே போடணும். அப்போ x²/2 அப்பர் லிமிட், லோவர் லிமிட். ஓகே, ஸோ 0.6² ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் பை 2 மைனஸ் 0.2²/2. ஸோ அப்பர் லிமிட், லோவர் லிமிட் ஈக்குவல் டு 0.6 ஸ்கொயர் பண்ணால் 0.36 அரா 6 ஆர் 36 கரெக்டா? ஸோ 0.36/2 மைனஸ் 0.2க்கு ஸ்கொயர் பண்ணால் 0.04/2. ஓகே, எல்சிஎம் 2 தான். அப்போ 0.36ல் 0.04 நம்ம கழிச்சிட்டோம்னா 6 - 4 2, 3 - 0 3 தான் வரும். ஸோ 0.32/2. ஓகே, 32ல் பாதி 16. அப்போ 0.16 தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் நல்லா கவனிங்க. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? P of 1.2, அதாவது x is greater than or equal to 1.2 less than 1.8. ஓகே, எந்த இன்டர்வல் வரணும் பாருங்கள். 1.2 somewhere here and 1.8 somewhere here. ஸோ ரெண்டுமே 1 to 2க்குள்ளே வந்துடுது, இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது. ஸோ நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 மைனஸ் எக்ஸ் தான். ஓகே, லோவர் லிமிட், அப்பர் லிமிட், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? தென் 2 மைனஸ் எக்ஸோட இன்டகிரேஷன். 2க்கு பக்கம் எக்ஸ் பவர் 0 இருக்குது. அப்போ 2x⁻1/1 அதை 2xன்னே எழுதலாம். தென் எக்ஸுக்கு பவரோட ஒன்று ஆட் பண்ணால் x²/2. ஸோ இதுதான் இன்டகிரேஷன். ஸோ இதுக்கு அப்பர் லிமிட், லோவர் லிமிட் நம்ம கொடுத்துடலாம். அப்பர் லிமிட் 1.8, லோவர் லிமிட் 1.2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் என்ன? 1.8. அப்போ 2 × 1.8 மைனஸ் எக்ஸோட பிளேஸில் மறுபடியும் 1.8. ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால 1.8²/2. இப்போ அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. இப்போ லோவர் லிமிட் கொடுத்துடலாம். லோவர் லிமிட் என்ன? 1.2. ஸோ எக்ஸோட பிளேஸில் 1.2. 2 × 1.2 மைனஸ் 1.2க்கு ஸ்கொயர்/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 × 1.2 என்ன வரும்? 2 8s are 16. பேலன்ஸ் 1, 2 1 is 2, 2 + 1 3. ஸோ 3.6.
மைனஸ் 1.8க்கு ஸ்கொயர் பண்ணால் 3.24ன்னு வரும். அதாவது 18 ஸ்கொயர் வந்து 324. பட் இங்கே டெசிமல் 2 தடவை பெருக்கும் போது 2 டெசிமல் வரும் இல்லையா? அப்போ 3.24/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். மைனஸ் 2 12s are 24. பட் இங்கே டெசிமல் இருக்கிறதுனால 2.4 மைனஸ் 1.2க்கு ஸ்கொயர் பண்ணால் 12 12s are 144. பட் 2 ஸ்தானம் தள்ளி டெசிமல், அப்போ 1.44/2. ஓகே, நோ இதையும் 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். 1 2 is 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 2 2s are 4. ஸோ 3.6 மைனஸ் 1.62 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். மைனஸ் 2.4 இதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே இதை கட் பண்ணிடலாம். 7 2s are 14, பட் 0.7, 2 2s are 4. ஸோ 0.72. நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் மைனஸை உள்ளே எடுத்தும் பண்ணலாம், இன்னும் ஈஸியாக வரும். மைனஸை உள்ளே எடுத்துட்டிங்கன்னா 3.6லேருந்து 2.4 கழிச்சிட்டு இந்த 2 டெசிமலும் ஒன்றாக்கிட்டு போடலாம், அப்படியும் போடலாம் நீங்கள். ஓகே, இப்போது நான் இந்த மைனஸை நான் உள்ளே எடுக்க போகிறேன். அப்போ 3.6 இது அப்படியே தான் வரும். மைனஸ் 1.62 இது மைனஸ் உள்ளே கொடுக்கும்போது மைனஸ் 2.4 மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 0.72. ஓகே, இப்போ மைனஸில் இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸில் இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறது வந்து 3.6 0.72. ஸோ 2 6 + 7 13, பேலன்ஸ் 1 4.32. ஸோ இது வந்து மைனஸில் இருக்கிறது வந்து ஒரு 1.62 ஒரு 2.4. 2 6 + 4 10, பேலன்ஸ் 1, ஸோ 4.02. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறது 4.32 மைனஸ் 4.02 கழிச்சிடலாமா? 4.32லேருந்து 4.02 கழிச்சோம்னா 0 3 4 - 4 0. ஸோ 0.30 0.3ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்புக்கு போகலாமா? தேர்ட் சப்பில் என்ன இருக்குது பாருங்கள், 0.5லேருந்து 1.5 வரைக்கும் போகணும். அப்போது நம்பர் லைன் கவனிங்க, 1.5 இங்கே வருது, ஆனால் 0.5 வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் வருது. அப்போ 2 இன்டர்வல் இன்வால்வ் ஆகுது இதில். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். சப்டிவிஷன் 3, P ஆஃப் 0.5 விட பெரியது எக்ஸு, ஈக்குவலாகவும் இருக்குது, பட் 1.5 விட சின்னது. அப்போ நம்மளோட 2 இன்டர்வல் இங்கே நம்ம எழுத போகிறோம். அதாவது 0.5லேருந்து நல்லா கவனிங்க, 0.5லேருந்து 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 0.5 to 1. என்ன எஃப் ஆஃப் எக்ஸு? எக்ஸு தான். இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு தான், டிஎக்ஸு. தென் ப்ளஸ் 1லேருந்து 1.5 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல் பாருங்கள். 1லேருந்து 1.5 வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாறுது. அது என்னென்னா 2 - x dx. புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த இன்டர்வலில் இன்டகிரேஷன் வந்து x²/2 எக்ஸ் வந்திருக்கு. லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன வரும்? 2 - xக்கு இன்டகிரேஷன் வந்து 2x - x²/2. அப்போ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x² ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ 1, அப்போ 1/2 மைனஸ் லோவர் லிமிட்டு 0.5க்கு ஸ்கொயர் பண்ணால் 0.25/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1.5, 2 × 1.5 3 மைனஸ் x², ஐ மீன் 1.5க்கு ஸ்கொயர் பண்ணால் 2.25/2. ஓகே, மைனஸ் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லோவர் லிமிட் கொடுக்க போகிறோம் 1, அதாவது 2 × 1 2 தான், மைனஸ் 1² வந்து 1, ஸோ 1/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இங்கே 2 பேருக்கும் எல்சிஎம் சேம் தான், அப்போ 1 ஆக்கிடலாம். 2 தான் எல்சிஎம். அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வரும். 1லேருந்து 0.25 கழிச்சா 0.75. ஓகேவா? இப்போது இந்த ப்ராக்கெட்டில் நான் மைனஸ் உள்ளே கொடுத்துட்றேன். அப்போ இது அப்படியே வரும்.
3 minus 2.25 by 2 minus 2 plus 1 by 2. ஏன்னா மைனஸ் உள்ள எடுக்கும்போது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது அகெயின் 3லேருந்து 2 கழிச்சோம்னா 1. தென் இது ப்ளஸில் இருக்குது பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். 0.75 by 2 ஒன்றும் பண்ணாதீங்க. 3லேருந்து 2 கழிச்சா 1. இப்போ 1 by 2 இது 2.25 by 2 கரெக்டா? சரி, எல்சிஎம் வந்து 2 தான். நம்ம ப்ளஸில் வர்றதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இங்கே 1 வந்திருக்கு, 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பட் இங்கே மைனஸ் 2.25 by 2. சரி, இப்போ நான் 2.25ல் 1 கழிக்க போகிறேன் பாருங்கள். 5 2 2 minus 1 1. ஸோ 1.25 பட் மைனஸில் வரும். ஓகேவா? ஸோ 0.75 by 2 அப்படியே, பட் ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 minus 1.25 by 2. ஓகே, அப்போ என்ன ஆகும்? 2 into 1 2, 2 minus 1.25. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சரு இன்னொரு 0.75 by 2. ஸோ எல்சிஎம் சேம் தான். அப்போ 2 0.75 by 2. அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 0.75 தான் தேர்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.